guys, welcome to my channel and welcome to a Sunday chit chat session. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் இன்டீரியரா அண்ட் எக்ஸ்டீரியரா நான் நிறைய விதத்துல வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன் த்ரூ அவுட் த இயர்ஸ். ஸோ அது வந்துட்டு நான் எக்ஸ்டீரியரா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன், எதெல்லாம் நான் இப்போ ரொம்ப பிலீவ் பண்றேன், எதெல்லாம் நான் வந்துட்டு லைக் மேஜரா ஒரு ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி இருந்த போனா வந்துட்டு இப்படியெல்லாம் இருப்பாளா 6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்ட்டு நினைச்சு பார்க்காத மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆயிருக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படின்றத வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து இன்ஸ்பயர் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஒரு ப்ரீவியஸ் வீடியோ, ரொம்ப பழங்காலத்து வீடியோ. அதுல வந்து நான் அது டாபிக் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அழகாவது எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல நான் பேசினது வந்துட்டு மேபி அந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. எனக்கே என்னுடைய வீடியோஸ்ல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ அது. அதுல வந்து என் மனசுல என்னெல்லாம் இருக்கோ, ஒரு ஒரு லைக் ஒரு டீனேஜர், ஒரு பட்டிங் ஃபீமேல் க்ரூமிங்லன்னு வரும்போது என்னெல்லாம் வந்து கவனிக்கணும், என்னெல்லாம் வந்து செய்யணும், எதெல்லாம் எடுத்துட்டு போகணும், எதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு நான் எப்பயுமே எல்லாத்தையுமே சொல்ற ஒரு விஷயத்த வந்து கம்பைலேஷனா பண்ண ஒரு வீடியோவா இருக்கும். அது எல்லாமே நான் கவர் பண்ண மாதிரி இருக்கும். அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் என்னுடைய ஹோல் டிஸ்கோகிராஃபிலே. ஸோ அந்த வீடியோ தான் வந்து என்ன ஆக்சுவலா இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ அப்பைக்கும் இப்பைக்கும் எனக்கு வந்து சில பல சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கு. அதுல எக்ஸ்டீரியரா என்ன மாதிரியான சேஞ்சஸ் நான் பண்ணிருக்கேன் அப்படின்றத இங்க நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதலில் நம்ம டாப்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர் கேர்னு வரும்போது பாத்தீங்கன்னா, அப்பையும் சரி இப்பையும் சரி நான் ரொம்ப பிலீவ் பண்றது ஹேர் ஆயிலிங், ஹேர் வாஷ்ல வந்துட்டு ஷாம்பூவிங், கண்டிஷனிங், ஹேர் மாஸ்க், இது வந்து மோஸ்ட் சேமா தான் இருக்கு. ஸோ இந்த ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் வந்துட்டு நடுவில் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆச்சு. ஒரு 2022 வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயிலிங்லாம் அவ்வளோ ரிலீஜியஸா பண்ண மாட்டேன். அதுக்கான பிரச்சனைகள்லாம் வந்து பின்விளைவுகள்லாம் மண்டையில தெரிஞ்சது, முடி கொட்டுறது, பிரேக் ஆகுறது அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலிங் மறுபடியும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஒரு மேஜர் சேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ஹேர் கலரிங் வந்து ஐ திங்க் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் போயிட்டு பண்ணேன் அப்படின்னு 2019 எண்டுல. ஸோ ஹேர் கலரிங் வந்து எனக்கு ரொம்ப காலமா, ரொம்ப வருஷமா என்னுடைய பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு விஷயம். எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருந்தது. ஒரு வாட்டி பண்ணுவோம், பண்ணிட்டு அது பிடிச்சதுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ இன்னொன்னு மேஜரா ஒன்னு என்னன்னா, ஹேர் கலரிங்னு வரும்போது அது என்னுடைய காஸ்ட்ல தான் வந்து நான் பண்ணணும், என் அம்மா அப்பா காஸ்ட்ல ஐ ஷுடன்ட் டூ தட் அப்படின்றது. ஸோ ஐ வெயிட்டட், ஐ ஏர்ன்ட், ஐ சேவ்ட் இதுக்குன்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லக்ஸுரி, அத்தியாவசியம் இல்லாத அனாவசிய செலவுகள்ல வர்றது, அட்லீஸ்ட் என்னுடைய இதுல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வச்சதுனால அது என்னுடைய காசு, நான் ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணி அதுல இருந்து தான் யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அந்த டைம்ல நான் வந்துட்டு ஹேர் கலர் பண்ணேன். அது ஒரு மேஜர் சேஞ்ச் என்னுடைய ஹேர் ஜேர்னில. ஹேர் கலர் பண்ணிட்டு ஐ லவ்ட் இட் கம்ப்ளீட்லி. ஸோ ரெகுலரா வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். அது 2 வாட்டி வந்து இயர்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம், அதாவது 3rd இயர்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 2 வாட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இயர்லி ட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்கேயாவது வெக்கேஷன் போகணும், இல்ல எங்கேயாவது ஏதாவது ஸ்பெஷலா ஏதோ நடக்க போகுது அப்படின்னா உடனே ஒரு ஹேர் கலர் அப்படின்ற மாதிரி. நடுவுல எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அப்சசிவ் ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டேன். எனக்கு பண்ணியே ஆகணும், எனக்கு முடி கம்மி, லென்த் கம்மி பண்ணிட்டே வரணும், ஹேர் கலர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஜாஸ்தி ஆக்கிட்டே வந்தேன். லைக் கிராஜுவலா பாத்தீங்கன்னா, முன்னாடி பிளாக் தான் வந்து 70% இருக்கணும், ப்ரௌன் கொஞ்சம் தான் இருக்கணும். இப்படி சன்லைட்ல பார்த்தாதான் தெரியணும், இண்டோர்ல பார்த்தாலும் கலர் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருந்தது. இப்ப லாஸ்டா என்னுடைய செட்டிங்ல வந்து அப்படியே உல்டா, பிளாக் வந்து அங்க இருக்கிறதே தெரியக்கூடாது, ஜஸ்ட் ரூட்டை மட்டும் டேமேஜ் பண்ணாத மாதிரி பிளாக் வைங்க அப்படின்ட்டு வந்து கேட்டேன். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து இவால்வ் ஆகி இருக்கு. ஸோ மறுபடியும் அப்படியே தான் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. இப்போ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லைக்கிங் வந்து சரி கொஞ்சம் ஒரு செஸ்ட் லென்த் வரைக்கும் முடி வச்சுட்டு கொஞ்சம் நிறைய பிளாக் வச்சுட்டு நம்ம ஹேர் கலர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து வந்திருக்கு. இட் கீப்ஸ் சேஞ்சிங். இட் ஹாஸ் ஆல்சோ சேஞ்ச் அ லாட் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்த வந்து நான் எடுத்துட்டு வரேன். அடுத்து ஸ்கேல்ப் இம்பார்ட்டன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல, ரீசெண்ட் மந்த்ஸ்ல தான் வந்து நான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் முக்கியமா அந்த ஸ்கேல்ப் சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், அதெல்லாம் முன்னாடி மார்க்கெட்லயும் இல்ல, அதனால நான் யூஸ் பண்ணல. ஹேர் ஆயிலிங் தான் வந்து ஸ்கேல்ப் ஹெல்த்துக்குன்னும் போது ஒரு பெரிய மேஜர் ஒரு ரிசோர்ஸா இருந்தது ஹேர் ஆயில் பண்றது அப்படின்றது. ஹேர் ஸ்கேல்ப் சீரம் அப்படின்ட்டு வந்ததும் ஸ்கேல்புக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் நரிஷ்மெண்ட் கொடுக்கறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ரெகுலரா வந்துட்டு ஐ திங்க் ஒரு 1 இயர், லாஸ்ட் மார்ச்ல இருந்தே ஐ பீன் அப்ளைங் ஏதோ ஒரு சீரம். கன்சிஸ்டண்டா இல்லைனாலும் ஓவரால் ஒரு 80% கன்சிஸ்டண்டா நான் வந்து அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கேல்ப் ஹெல்த்
அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இருக்கேன். ப்ராபப்ளி அது பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ குட் கால் மாதிரி. ஸோ ஸ்கேல்புக்கு வந்து எப்பயும் ஆயில் மட்டும் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணி நரிஷ் பண்ணாம முடி கொட்டுறதையும் கம்மி பண்றதுக்கு, முடி வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது, ஸ்கேல்பை நரிஷ் அண்ட் மாய்ஸ்சரைஸும் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஸ்கேல்ப் சீரம். ஸோ அது நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸ்கின் கேர். ஸ்கின் கேர்னு வரும்போது மேஜர் சேஞ்ச் அந்த டைம்ல இருந்து, அந்த வீடியோ போட்ட டைம்ல ஆர் அந்த 2019 வரைக்குமே நான் வந்து ஸ்கின் கேருக்கு எதுவும் ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ராப்பரா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் போய் செக் பண்றது அப்படின்றது அந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்தது கிடையாது, பட் எடுக்கணும்னா எடுப்பேன் அப்படின்றது. நடுவுல வந்துட்டு ப்ராடக்ட் ஒண்ணு உல்டாவா ரியாக்ட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி சிவியர் பிரேக் அவுட் மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு சிட்டிங் வந்து போயிருந்தேன். அது ஒரு ப்ரொமோஷனல் பர்பஸ்க்காக தான் போயிருந்தேன் அந்த ஸ்கின் லேப்க்கு. அப்போ ஒரு நார்மல் ஃபேஷியல் கிளீன் தான் எடுத்தேன். நல்லா இருந்தது. ஸ்கின் வந்து அப்படியே அப்படியே லிட்ரலா ஸ்கின் கிளாஸ் ஸ்கின் மாதிரி ஆகுது. அது அப்படியே வித் ஸ்டாண்ட் ஆனது. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அக்கேஷனலா எடுக்கிறது, கிளீன் அப் மாதிரி எடுக்கிறதுன்னு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன். நடுவில் ப்ராடக்ட் ஒன்று ஏடாகுடமா ரிவர்ஸ் ஆகி என் ஸ்கின் பேரியர் ஃபுல்லா டேமேஜ் ஆகி ஒரு ஸ்கின் பீல் எடுத்தே ஆகணும்ன்ற ஒரு தேவை ஒன்று வந்தது. அதாவது மேல சுத்தமா நான் நாசமாக்கின ஸ்கின் எல்லாத்தையும் ஐ ஹாவ் டு ரிமூவ் இட், ஐ ஹாவ் டு டூ அ கெமிக்கல் பீல் அண்ட் ரிமூவ் இட்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஸோ அதுதான் நான் ப்ராப்பரா என் ஸ்கின்னுக்குன்னு பண்ண ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஒரு 3 சிட்டிங். அதை பத்தி நிறைய வீடியோஸ்ல என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா ஸ்கின் பீல் செஷன், மேட் பை மோனா ஸ்கின் பீல் செஷன் நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க, யூ மைட் சி. ஸோ அதுதான் நான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு பண்ணது என் ஸ்கின்னுக்கு. அது ஒரு ஐ திங்க் ஒரு டவுன் டைம் வந்துட்டு ஒரு 3-4 மந்த்ஸ் இருந்தது. ஒரு 3 சிட்டிங். அதுக்கப்புறம் அந்த வீணா போன ஸ்கின் எல்லாத்தையும் வந்து பீல் பண்ணி, லிட்ரலா பீல் பண்ணி, அது அப்படியே ரத்தம் அந்த மாதிரிலாம் இல்ல, மேலால இருக்க ஸ்கின்னை ட்ரை பண்ணி தோல் உரியும், நம்ம கையில எல்லாம் தோல் உரிக்கிற மாதிரி தோல் உரியும். அது ஒரு ட்ரீட்மெண்ட்னு ஒண்ணு வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா நார்மல் கிளீனப்ஸ் தான். அந்த ஃபேஷியல் அப்படின்னு பண்றதே வந்துட்டு ப்ராப்பரா போர் கிளீன் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஹைட்ரா பியூர் போர் ஃபேஷியல் அப்படின்ட்டு ஒன்று நான் எடுப்பேன். அது என்னுடைய ஃபேவரட். நான் வந்து நிறைய மேக்கப், நிறைய ஸ்கின் கேர்லாம் ரெகுலரா பண்றேன். என்னுடைய வேலைக்கும் அது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் வேலையே அப்படின்றதுனால எனக்கு வந்து அந்த கிளீனப் அப்படின்றது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்தது. பட் அதையும் நான் கொஞ்சம் லெத்தாஜிக்கா தான் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்டா நான் எடுத்தது வந்து மார்ச் மாசம் போய் எடுத்தேன். இப்ப இந்த வாரத்துல நான் போய் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் see, நான் போனேன்னா ஐ வில் லெட் யூ நோ. ஸோ அந்த ஸ்கின் ஃபேஷியல் செஷன்ஸ் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணியிருக்கேன். அது ஏதோ ஒரு வருஷம் மட்டும் ஒழுங்கா போனேன். ஒரு 1.5 monthsக்கு ஒன்ஸ் போய் ரெகுலர் கிளீனப்ஸ் எடுத்துட்டே இருக்கிறது. அது ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நானா பண்ற வீட்டுல பண்ற ஸ்கின் கேர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஒண்ணு நான் எங்க நோட்ல எழுதி வச்சிருக்கேன், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸ்கின் கேர்ல வந்துட்டு டெஃபினட்டா ஒண்ணு என்னன்னா, அந்த கெமிக்கல் பீல் ட்ரீட்மெண்ட் பண்ணல, அதுக்கு அப்புறத்துல இருந்து டெய்லி காலைல எந்திரிச்சு பல்லு வளர்க்குற மாதிரி டெய்லி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிடுறது. மாசத்துல ஒரு 2 நாள் வேணா அது வந்து தவிர்க்கப்படும். ஏதாவது சும்மா சோம்பேறித்தன ரீசன்ஸ், ஆர் ரெஸ்ட் எடுக்கணும், ஆர் ஸ்கின்னுக்கு பிரேக் கொடுக்கணும், பிளா பிளா பிளா, ஏதாவது மாதிரி லாவிஷான ரீசன்ஸ்னால மாசத்துல 2 to 3 days மட்டும் வேணா நான் ஸ்கின் கேர்னு ஆர் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாம இருப்பேன். அப்படி இல்லைன்னா எப்பயுமே என் முகத்துல சன்ஸ்கிரீன் இருந்துட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப ரிலீஜியஸா நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் ரியலி டூயிங் ஒண்டர்ஸ் ஃபார் மை ஸ்கின். என் ஸ்கின்னை வந்துட்டு வேர்சன் பண்ணாம இருக்கேன், எனக்கு அதுவே போதும். நான் வந்து 2 நாள் ஸ்கின் கேர் ஒழுங்கா பண்ணலன்னா 3ஆவது நாள் என் முகத்துல அது வந்து நல்லாவே தெரியும், டல்லாகும், லைஃப்லெஸ்ஸா இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் மேக் ஷூர் ஐ அப்ளை சன்ஸ்கிரீன். வீட்லயே தான் இருக்கேன், என்னுடைய வேலை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான். ஸோ எனக்கு வீட்லயே இருந்தாலும் ஐ ஹாவ் டு அப்ளை சன்ஸ்கிரீன். அது என் ஸ்கின்னுக்கு நான் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் மாதிரி ஒரு விஷயமா நான் வந்துட்டு ரிலீஜியஸா பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப் வைஸ் பாத்தீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் சேஞ்ச் வந்திருக்கு. கொஞ்சம் தான், ரொம்ப கிடையாது. ஆஸ் டைம் பாஸ்ட் 2019ல இருந்த அந்த ஒரு மேக்கப் டெக்னிக்ஸா இருக்கட்டும், ப்ராசஸா இருக்கட்டும், அது எதுவுமே வந்து இப்போ ஈவன் நான் பார்த்தாலுமே இதுதான் தேவையே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றது. ரீசெண்டா ஒரு 1 year 1.5 year நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றதே வந்துட்டு ரொம்ப தவிர்த்துட்டேன். அப்படியே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன் அப்படின்னாலும் ஏதோ இம்பார்ட்டன்டான அக்கேஷனுக்குன்னு தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இல்லை நானா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா கன்சீலர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி தான் ஸ்பாட் கரெக்ஷனுக்கு தான் நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றதே. ஸோ ஃபவுண்டேஷன் அந்த ஃபுல் பேஸ் போடுறது, ஃப்ளாலெஸ்ஸா அப்படியே ஃபுல்லா எல்லாமே ஒரே கலரா இருக்கிற மாதிரியான பேஸ் கிரியேட் பண்றது. என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா அது கொஞ்சம் லைட்டா மனசு வலிக்குதுதான்.
இதெல்லாம் கொஞ்சம் பிரான்ஸ் கான்டோர்னு ஏதாவது நல்லா இன்னும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. இப்போ மோர் ஆஃப் அ நேச்சுரல் லுக் நான் வந்து ப்ரிஃபர் பண்றேன். லக்கிலி ஸ்கின்னும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே என் கூடவே சேர்ந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றதுனால ஸ்கின்னுக்கும் வந்து நிறைய பட்டி டிங்கரிங் வேலை வந்து தேவைப்பட மாட்டேங்குது. ஐம் ஃபைன் வித் இட். ஓகே, இது போதும் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும் கவர் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஐ ஃபீல். ஆனா இன்னும் என்னோட வாய் சுத்தி இருக்க அந்த பிக்மெண்டேஷன்லாம் அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா பண்ணலாம். பட் நவ் தட் லைட்டா லேசினஸ் கொஞ்சம் ஜாஸ்தி எட்டி பாக்குது அண்ட் ஐ வாண்ட் டு பி லைக் மோர் லைக் மை செல்ஃப். இதான் நான் நவ் யூ ஆர் யூஸ் டு மீ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. நாட் யூ கைஸ், பட் இன் ஜென்ரல் எனக்கு அந்த ஒரு ஐடியா வந்துருச்சு. கேமரா வியூவர்ஸ் அப்படின்றது நான் சொல்லல, பட் இன் ஜென்ரல் நான் சொல்றேன். ஐ எம் யூஸ் டு மீ ஐ திங்க். இப்போ அதான் நாளாக நான் சொன்னால ஸ்டார்டிங்ல இன்டீரியராவும் நிறைய சேஞ்ச் இருக்கு, எக்ஸ்டீரியராவும் நிறைய சேஞ்ச் இருக்கு. இன்டீரியரா வந்த சேஞ்சஸ்னாலையும் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது வெளியில முகத்துல. ஸோ ஜஸ்ட் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்றேன். எனக்கு இந்த ஆக்னே மார்க் இருக்கு, இந்த டார்க் ஸ்பாட் இருக்கு, இதை மறைக்கணும் அப்படின்றது மட்டும் மேஜரா நான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. மேஜர் சேஞ்ச் அப்படின்ட்டு வந்து பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டைலிங், ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலா இருக்கட்டும், மேஜர் சேஞ்ச். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷம்னு சொல்ல வேணாம், காலேஜ் டைம் வரைக்கும் நான் வந்துட்டு சுடிதார் தான், துப்பட்டா இல்லாம வெளில போக மாட்டேன். ஓகே, அந்த மாதிரியே நான் பழகிட்டதுனால ஐ வாஸ் சோ கான்சியஸ் அபவுட் எவ்ரி திங். ஸோ துப்பட்டா போட்ட மாதிரியான அவுட்ஃபிட்லாம் மட்டும்தான், குர்தா டாப்னு எடுத்தா கூட மேட்சிங் துப்பட்டா வாங்கி போடுறது, இந்த மாதிரியே தான் ஐ வாஸ் பிராக்டிஸ்ட். நானும் அதுக்கு வந்து யூஸ்ட் டு. ஓகே, அப்புறம் ஆஃபீஸ் போகும்போது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு சில டைம் வந்து எனக்கு துப்பட்டா வந்து தேவைப்படாம இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஆஃபீஸ்ல போயிட்டு ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் துப்பட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு வேலை செய்வேன். இதுக்கு எதுக்கு நம்ம துப்பட்டா போடணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு குர்தா டாப் அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் நான் ஜீன் போட்டது கிடையாது. ஆஃபீஸ் போற வரைக்கும் 2016 வரைக்கும் நான் ஜீன் டாப், ஜீன் குர்தா போட்டது கிடையாது. ஓகே, குர்தா டாப் அப்பதான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ துப்பட்டா இல்லாம. ஓகே, ஸோ அது வந்து ஆக்சுவலா அது கொடுத்த கம்ஃபர்ட். எப்ப பார்த்தாலும் அந்த துப்பட்டா போடும்போது இது இங்க போகுது, இது இங்க லாங் ஆயிடுச்சு, இது கம்மி ஆயிடுச்சு, இது இப்படி போடணும், அது அப்படி போடணும், அந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு நான் வந்து பின்லாம் வர பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் ஓவர் ஃபேஷன் கேர்ள் நான். ஓகேவா, அதனால நான் வந்து ரொம்ப ஃபேஷன்லாம் வந்து பார்க்க மாட்டேன். கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்றத வந்து மெயினா பார்ப்பேன். ஸோ அதனால அந்த துப்பட்டா இல்லாம குர்தா லெகின் அந்த ஒரு ப்ராக்டிஸ் நான் எடுத்துட்டு வந்தபோது செம்ம கம்ஃபர்டபுளா இருந்தது. ஆக்சுவலா இதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஜாலியா இருந்தது, ஃப்ரீயா இருந்தது. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் அந்த ஆஃபீஸ் ஃபேஸ் எண்டில் தான் நான் ஜீன் போட ஆரம்பிச்சேன். அது கூட ஜீன் எப்பன்னா, அதாவது வீக்கெண்ட் வெளியில போறேன், அது ஆஃபீஸ் போகும்போது கூட மோஸ்டா ஐ திங்க், ஆமா ஆஃபீஸ் போகும்போது கூட மோஸ்டா நான் அந்த ஜீன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஆஃப்டர் ஆஃபீஸ் தான் இந்த ஜீன்ஸ் அப்படின்றதே வந்து, ஜீன்ஸ் குர்தா தான், டாப் கூட அப்ப கிடையாது. அப்பதான் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் போடுறதுக்கு. அதுவும் வெளியில போறோம், ஃபேமிலியோட போறோம் அப்படின்னாலாம் மட்டும்தான். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அது ப்ராக்டிஸ் ஆகி பழகி வீட்லயே இருந்துதான் நான் வந்துட்டு யூடியூப் வேலைன்னு ஃபுல்லா வந்து பண்ண ஆரம்பிச்சேன், பிரைடல்ஸ் போறது. அப்ப வந்துட்டு எனக்கு ஜீன் அண்ட் டாப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டுல நம்ம எப்பயுமே பேண்ட் சட்டைன்ற மாதிரி தான் போடுறோம். ஸோ வெளியும் போகும்போது எனக்கு வந்துட்டு அது ஆக்வர்டா ஃபீல் ஆகல, அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகல, ரொம்ப பழகுன ஒரு அவுட்ஃபிட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்பதான் வந்துட்டு நான் ஜீன் டாப்னே போட ஆரம்பிச்சேன். இந்த ஜீன்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆனது வந்து இந்த மாம் ஜீன்ஸ் போடுறது, நான் பேகி ஜீன்ஸ் போடுறது, இதுலதான் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தேன். அது கூட எனக்கு இப்ப வரைக்குமே நம்ம ஊர்ல சில அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இப்ப நான் வந்துட்டு இப்போ ஏதாவது ட்ரிப்பு போறேன், வெளியூர் போறேன் அப்படின்னா என்னால ஈஸியா ஒரு கிராப் டாப்போ ஒரு நீ லென்த் மிடியோ அதெல்லாம் வந்து போட முடியுது. ஆனா இங்க ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த அந்த கம்ஃபர்ட்னஸ் இன்னும் வரல. அங்க வந்து ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நோபடி கேர்ஸ். இப்ப நான் வந்து சிங்கப்பூர், வியட்நாம் போகும்போது ஜம்ப் சூட் எல்லாம் போட்டுருந்தேன். எனக்கு வந்து சிரிப்பா இருந்தது, என்ன இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் அப்படின்ட்டு. ஆனா அது வந்து அங்க வந்து வியர்டாவும் ஆக்வர்டாவும் ஃபீல் ஆகல, அதெல்லாம் அப்படியே தூங்குது. அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. இங்க நான் போட்டேன்னா ஏதோ இடத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல். அதனால ஐ ஸ்டிக் வித் த கம்ஃபர்ட் ஜோன். அதுக்குள்ளவே லைக் ஒரு டாப், ஒரு ஜீனு, இல்லைன்னா மேக்ஸி ட்ரெஸ் இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறது. பட் அங்க போனோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த துபாய் ட்ரிப் போகும்போது எனக்கு சத்தியமா இப்ப வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா, ரொம்ப ஜாலியா ஃபீல் ஆனது என்ன தெரியுமா? யாருமே நம்மள வந்து கண்டுக்க மாட்டாங்க. நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, இப்ப நான் வந்துட்டு ஒரு ஜீனோ கொஞ்சம் டாப், கிராப் டாப் போட்டு இங்க நம்ம ஊர்ல போறேன்னா 10ல 7 பேரு நம்மள வியர்டா பாக்குற மாதிரி ஃபீல் ஆகும்.
ஃபீல் ஆகுறது ஆகும். அதுல 5 பேர் கண்டிப்பா பாப்பாங்க. ஐ கேரண்டி யூ. அண்ட் நீங்க வந்து அத வந்து டினை பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். இங்க வந்து நீங்க குர்தா துப்பட்டான்னு போட்டாலுமே வந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ஸ் நிறைய வர்றதுனால இங்க வந்து இன்னும் நான் அந்த மாதிரி அந்த ஒரு லிபர்ட்டி, அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து ஃபீல் பண்றதுல இன்னும் நான் டச் பண்ணல அந்த பார்ட். ஸோ அதனால இங்க அது கிடையாது. பட் அங்க நல்லாவே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. லைக் வெளியில போகும்போது ஓப்பன் டு வேர் எனிதிங் அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வெயிட், பாடி வெயிட் வந்துட்டு மாசம் ஒரு ஃபிளக்சுவேஷன், ஒரு சேஞ்ச் அப்படின்றதுனால ஸ்பெசிபிக்கா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் அப்படின்றது கிடையாது. பட் ஒரு மேஜர் சேஞ்ச் நான் என்னுடைய லைஃப்ல எடுத்துட்டு வந்தேன். நான் முதல்ல நான் ஜிம் போக ஆரம்பிச்சேன். அது நான் இன்னும் வந்து போயிட்டு இருக்கேன். இப்ப லாஸ்ட் ஒரு வாரம் போல. பட் யா, ஜிம்ன்றது வந்துட்டு ஒரு இயர்லி மெம்பர்ஷிப் ஒன்று போட்டுட்டு நான் வந்து ஜிம்முன்னு ஒன்று போயிட்டு இருக்கேன். வெயிட் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து சில சேஞ்சஸ் லைஃப்ல. அதுக்கான ரிசல்ட், அதுக்கான சேஞ்சும் வந்து ரொம்பவே ஆப்வியஸா தெரிஞ்சது. நான் ஜிம் போகும்போது 59 கேஜிஸ் இருந்தேன். ஓகேவா? இது வந்து 2022 மிட்ல, மே 2022ல. அப்பதான் நான் ரொம்ப மேக்சிமம் வெயிட் தொட்டுட்டேன். ஐ ஹாவ் டு கோ டு ஜிம் அப்படின்ட்டு வந்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2023 மே ஜூன்லலாம் வந்துட்டு ஐ டச்ட் 49 கேஜிஸ். ஆல்மோஸ்ட் 9 கேஜிஸ் 10 கேஜிஸ் நான் வந்துட்டு கம்மி பண்ணேன். இப்போ வந்துட்டு அது நான் ஜிம்முக்கு ஒழுங்கா கன்சிஸ்டன்டா போகாததுனால, அவ்வளவு மைண்ட்ஃபுல்லா சாப்பிடாததுனால அப்படி இப்படிமா ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. இப்போ நான் வந்துட்டு லாஸ்டா நான் வெயிட் பண்றது 52.5. ஐ எம் பிளானிங் டு லூஸ் அந்த ஒரு 2.5 கேஜி. 50லே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். என் ஹைட்டுக்கு 50 வந்து மாடரேட் தான். அந்த பிஎம்ஐ வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 150 சென்டிமீட்டர். எஸ், 152 சென்டிமீட்டர். அதுக்கு 50 to 52 கேஜி வந்து நார்மல் வெயிட். 55க்கு மேலாம் போனீங்கன்னா ஓவர் வெயிட்டுக்கு கொஞ்சம் பார் கீழே இருக்கிற மாதிரி. ஸோ அதனால ஐ திங்க் ஐ வில் மெயின்டைன் லைக் 50 to 52. அதுக்குள்ளே நான் வந்து மெயின்டைன் பண்ணேன். அது ஐ ஃபீல் லைக் ஓகே, ஃபைன், கம்ஃபர்டபுள், நைஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நிறைய மென்டல் சேஞ்சஸ். ஆனா அதான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோல பேச போறது கிடையாது. வி ஆர் டாக்கிங் அபவுட் க்ரூமிங் சேஞ்சஸ். ஓகே, இது தவிர்த்து வேற என்னுடைய பர்சனல் வெல்னஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். அப்பையில இருந்தே நான் பண்ற சில விஷயங்கள் லைக் ப்ராப்பரா வந்துட்டு அண்டர் ஆர்ம் கிளீனா ஷேவ் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஐப்ரோ க்ரூமிங் நானே வீட்டுல பண்றது, பெடிக்யூர் மேனிக்யூர் நானே வீட்டுல பண்றது. நடுவில் ஃபேக் நைல்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் அப்சசிவ் ஆனேன். ஓகேவா? ஒரு 1 இயருக்கு வந்துட்டு 2 செஷன் நான் போய் ஒரு நெயில் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் பண்ணேன். எனக்கு ஒரே ஒரு பெரிய கான் அங்க என்னன்னா 3 மணி நேரம் நான் சும்மா உட்காந்துருக்கணும். என்னால சும்மா உட்கார முடியல 3 மணி நேரம். அது ரொம்ப எனக்கு டயரிங்கா, எக்ஸாஸ்டிங்கா இருந்தது. பிளஸ் என்னுடைய வீடு இருக்க ஏரியால இருந்து நான் எந்த ஒரு நெயில் ஆர்டிஸ்ட் கிட்ட போகணும் அப்படின்னாலும் 1.5 hours டிராவல் பண்ணணும். ஸோ அதுவே ஒரு 1 full day ஆக்கியூபை பண்ணிடணும். அப்புறம் அங்க போய் நான் 3.5 hours சும்மா தான் உட்காந்துருக்கணும். ஐ ஃபீல் சோ போர்ட் ஆக்சுவலா சும்மா உட்காரத்துக்கு. ஸோ ஐ தாட் நம்மளே வந்துட்டு ஃபேக் நெயில்ஸ் ஆல்ரெடி ஒட்டுறோம், அதே வந்து எதாவது பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பிளஸ் எனக்கு சேஞ்ச் வந்து பிடிச்சிட்டே இருக்கும். எனக்கு இப்போ நான் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் பண்ணும்போது என்னாச்சுன்னா 1 monthக்கு நான் எதுவுமே வந்து வேற வேலையே நெயில்ஸ்க்கு செய்யவே வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது அப்படியே இருக்கும். நீங்க மேல எதுவும் கலர் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே டியூரபிளா இருக்க போகுது. எனக்கு வந்து அது அவ்வளவா பிடிக்காது. நான் வந்துட்டு மூட் பொறுத்து நான் வந்துட்டு மாத்துவேன். இல்ல இப்ப எனக்கு ஏதாவது ஒரு அவுட்ஃபிட் போட போறேன், நான் ஏதாவது ஒரு நல்ல மேக்கப் லுக் கிரியேட் பண்ண போறேன், அதுக்கு எனக்கு கோல்டு நெயில் பாலிஷ் வேணும், கிளிட்டர் நெயில் பாலிஷ் வேணும்னா ஐ சேஞ்ச் இட் ஓவர் நைட்ல. இது வந்து இப்போ என்னுடைய நேச்சுரல் நெயில்ஸ். இந்த மாதிரி என்னால சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியல. அந்த மாதிரியான சில டிராபேக்ஸ் தான் இருந்தது. ஸோ அதனால ஐ ஸ்டாப்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் பண்றது, ப்ரொஃபஷனலா பண்றது. அப்புறம் வீட்டுல நானே வந்து பண்ணேன். ஆனா வீட்டுல நான் பண்றதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒழுங்கா ப்ராசஸ் வந்துட்டு பண்ணாததுனால அதுக்குள்ள வந்துட்டு இந்த தண்ணி போறது, காத்து போறது, டர்ட் போறதுன்னு போய் என்னுடைய நேச்சுரல் நெயில் வந்து ஒரு மாதிரி அந்த பச்சையாகும். நீங்க சம்டைம்ஸ் பார்லர்லாம் போய் ஒழுங்கா பண்ணல அப்படின்னா அந்த மாய்ஸ்ட் உள்ள போறதுனால ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி உங்களுக்கு நெயிலே வந்து பச்சை கலர்ல ஆகும். அது ஃபங்கஸ்னா பிசிக்கலா ஃபங்கஸ்னு இருக்காது, பட் நெயில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நேச்சுரல் நெயில் கலர் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஆச்சா. அப்புறம் நான் பார்த்தேன், ஓகே இப்படி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், நாளைக்கு வந்து நகமே இல்லாம உட்காந்துடுற நிலைமை வந்துடும். அதனால நம்ம வந்துட்டு ஃபேக் நெயில்ஸ் வைக்க வேணாம். ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு அவங்கதான் வந்துட்டு நீ வைக்காத இனிமே, ஓகே நீ வச்சனா அவ்வளவுதான் நெகெல்லாம் போகுதுன்னு திட்டி சரி ஓகே இவ்வளவு சொல்லுதே மதிப்போம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு அந்த ஃபேக் நெயில்ஸ் வைக்கிறதே வந்துட்டு நிறுத்திட்டேன். அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 1 year வந்து நான் இதை தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இட்ஸ் பின் மோர் தேன் 1 year.
இன்னொரு ஒரு சேஞ்ச் இருக்கு. பல்லுக்கு இன்விசிலைன் கிளிப் போட்டிருக்கேன். அதுவும் வந்துட்டு ஒரு மேஜர் 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 சேஞ்ச், லைஃப் சேஞ்ச். ஏன்னா அது சின்னதுல இருந்து நான் பண்ணணும் அப்படின்ட்டு வச்சிருந்தது. எனக்கு ஒரு பல்லு வந்துட்டு இங்க தெத்து பல்லா இருக்கும். ஆனா இன்விசிலைன் போடும் போது தான் தெரிஞ்சது கீழ் பல்லு எல்லாமே வந்து கிறிஸ் கிராஸா இருக்கு அப்படின்றது. ஸோ பல்லுக்கு வந்து இப்போ போட்டுட்டு இருக்கேன். ஒரு அப்டேட்டட் வீடியோ மேபி நான் வந்து போடுறேன். ஸோ எஸ், நீங்க என்னெல்லாம் உங்களுடைய ஸ்டைலிங்ல எவால்வ் ஆயிருக்கீங்க, சேஞ்ச் ஆயிருக்கீங்க, கம்ஃபர்டபுளா இப்போ ஃபீல் பண்ற சில சேஞ்சஸ்லாம் என்ன நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல பண்ணிருக்கீங்க, இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் என்ன அப்படின்றது நீங்க எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ உட்காந்து நீங்க பாத்தீங்கன்னா இதை எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. இந்த கமெண்ட் போடுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.